தமிழ்நாட்டில் எந்த ஊரை எடுத்துக்கிட்டாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊருக்குன்னு ஒரு பேர் இருக்கும், இல்லை அப்படின்னா 2 பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோவை அப்படின்னு சொல்லுவோம், திருச்சிராப்பள்ளியை திருச்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேர்கள் இருக்கும். ஆனால் அதிக பெயர்களை கொண்ட ஊர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலே நம்ம திருநெல்வேலி சீமை அப்படின்னே சொல்லலாமாக்கா. சோழர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு முடிகொண்ட சோழ மண்டலம் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சாங்க. அப்புறம் பாண்டியர்கள் பாண்டிய நாடு அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. அப்புறம் நெல்லை, திருநெல்வேலி, அப்புறம் ஆங்கிலேயர்கள் திண்ணவேலி, இந்த மாதிரியான பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு பேர்கள் வச்சாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி அப்படின்னாலே நெல்லையப்பர் தான். நெல்லையப்பர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியோட ஆணி வேர் ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லலாம். அந்த திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலோட வரலாறுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரோட பழைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேணுவனம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே அதிக பெயர்களை கொண்ட ஊர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நம்ம பாண்டிய நாடு திருநெல்வேலி சீமை அப்படின்னு சொல்லலாமாக்கா. கெத்தா சொல்லுங்களேன் திருநெல்வேலிக்காரனு.